தினமும் நாம் பார்க்கக்கூடிய ராசி பலனில் 7வதாக இருப்பது தான் துலா ராசி. சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் முடியும் வரை துலாம் ராசிக்கு உரியது என்று சொல்லலாம். பஞ்சபூதங்களில் காற்று ராசியாக துலாம் ராசி சொல்லப்படுது. இந்த ராசியில் பிறந்தவர்களுடைய சிறப்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ராசியை பொறுத்தவரை இவர்கள் காதலில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பாங்க. பொதுவாக நாம் நேசிக்கும் விஷயங்களை கூட சற்று சந்தேக பார்வையுடனே பார்ப்பாங்க. அதே சமயம் அவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பாங்க. அதிக புத்திசாலிதானமாகவும் இருப்பாங்க. அனைவராலும் கவர்ந்தில் இருக்கக்கூடிய தோற்றம் உடையவங்க தான் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க. இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் 10க்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த 7 நாட்கள் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்முடைய சேனலில் ஜோதிட ரீதியான அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் தீர்வு சொல்லப்படுது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், கட்டாயம் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தாங்கள் எடுத்த ஒரு காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க. அதில் வெற்றி காணக்கூடியவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள். அனைவருமே பெருமைப்படக்கூடியவராக நடந்து கொள்ளக்கூடியவங்க. அதற்காக தலைகணம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டாங்க. காதல், பாசம், அன்பு என எது வந்தாலுமே இவர்களை அடித்துக்கொள்ள யாரும் இல்லை. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நற்குணங்கள் நிறையவே இருக்குது. நம்பிக்கை இல்லாத, நம்ப முடியாத பல நல்ல குணங்கள் கொண்டவங்க தான். அனைத்து இடங்களிலுமே இவர்கள் நல்ல ஒரு அக்கறையுடன் இருப்பதை நாம் காணலாம். அதே போன்று அனைவரிடத்திலுமே மிகவும் இயல்பாக, எளிமையாக இவர்கள் மிங்கிலாகக்கூடியவங்க தான். கதை, கவிதை, கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள். வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் அர்த்தமுள்ளவர்களாக இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவர்கள். துலாம் ராசியை பிறந்தவர்கள் காதல் என்றாலே துலாம் என்றாலே காதல். அது மட்டும் இல்லாமல் மனிதர்களிடத்தில் மட்டுமின்றி இயற்கை, விலங்குகள், பூக்கள் ஆகியவற்றிற்கு கூட அன்புடனும் காதலுடனும் இருப்பதால் சமுதாயத்தில் இந்த ராசியில் பிறந்தவர்கள் உயர்ந்தவர்களாக திகழக்கூடியவர்களாக சொல்லப்படுது. மனதார அனைத்தையும் ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. யாரும் அறியாத வகையில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஈர்க்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். இந்த ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை திருமண வாழ்க்கை இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் இருக்குது. துலாம் ராசியில் பிறந்தவர்கள் கணவனோ மனைவியோ தேர்ந்தெடுப்பதில் திறமைசாலி. தனக்கேற்ற துணையை தனக்காக கண்டெடுத்து உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடியவங்க. நம்முடைய உறவினர்கள் பலர் அதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் துலாம் ராசியில் தனக்கு எது பிடிக்கிறதோ அதை தேர்வு செய்து உயிராக வைத்து கொள்ளக்கூடியவங்க இந்த ராசியில் பிறந்தவர்கள். காதலித்தால் அவர்கள் மனதிற்கு பிடித்தவாறு நடந்து கொள்ள வேண்டும். அன்பை மட்டுமே அவர்களிடம் காண்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவ்வாறு செய்தால் உங்களை வாழ்நாள் முழுவதுமே உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் தொழில் நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நகைச்சுவை உணர்வு இவர்களுக்கு நிறையவே இருக்குது. விடுமுறை என்று வந்தாலே நண்பர்களுடன் கொண்டாடுவதில் தான் அதிக நேரம் செலவிடுவாங்க. அவர்கள் இருக்கும் இடத்தை சிறப்பாக, மகிழ்ச்சியாக, கொண்டாட்டமாக வைத்து கொள்ள வேண்டும் என விரும்பக்கூடியவர்கள். அனைவரிடத்திலும் நகைச்சுவை தன்மையுடன் பேசி கலகலப்பாக இருக்கக்கூடியவங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது துளாராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா இந்த உணர்வை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு, தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களும், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகளும் இருக்குது.
இந்த காலகட்டத்தில் வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். செலவுகளும் அவசிய செலவுகளாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த காலத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. குடும்பத்திற்கான உங்களுக்கு குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் சோர்வும் உங்களுக்கு உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடியதாகவும் உயர்ந்த பதவி தேடி வரும். சம்பள உயர்வு கிடைக்கலாம். சக ஊழியர்களுடன் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்காது. எனவே பொறுமையை விடாமல் நீங்கள் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு போதிய அளவு பணம் கிடைப்பதில் மகிழ்ச்சியாகவே காணப்படுவீங்க. நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். செவ்வாய் பகவானால் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீங்க. தடைப்பட்ட வேலை நடக்கக்கூடியதாகவும் பொருளாதார நிலை உயரக்கூடியதாகும். எதிர்ப்பு விலகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடியும். சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய வகையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. கேதுவும் சனி பகவானும் உங்களுடைய உயர்வுக்கு வழிகாட்டுவாங்க. எதிர்பார்த்த பணம் வரக்கூடியதாகவும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையக்கூடியதாகும். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து உங்களில் தொழிலில் அதிக ஒரு இரட்டிப்பு லாபத்தை பெறக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மறக்காமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான வழிபட்டு வருவது, முருகனுக்குரிய மந்திரங்களை 108 முறை உச்சரிப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு பலனை தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையுமே முருகப்பெருமான் தீர்க்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரமாக தான் இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கலாம். சில இடங்களில் வேலையில் முன்னேற்றம் இருக்கும். சில இடங்களில் உங்களுக்கு சாதகமான பல மாற்றங்கள் இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பணி மாறுதல் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் வெற்றிகரமாக உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் அதிகரித்து பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கலாம். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகலாம். அலுவலகத்தில் உங்களுடைய திறமை அதிகரிக்கும். மேலும் இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தில் திறமையான செயல்கள் மூலம் உங்களை வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. மனக்கசப்பு நீங்கி குடும்ப சந்தோஷம் இருக்கும். பிள்ளைகளால் தொந்தரவு வரலாம். ஆனால் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு செல்வத்தை அதிகரிக்க அயராது நீங்கள் உழைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்க உதவி பெறுவார்கள் என்றால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய முதலீடுகளில் மிக நிதானமாக நீங்கள் இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். செவ்வாய் 7ல் இருப்பதால் வியாபார சம்பந்தமான வெளியூர் பயணத்தை நீங்கள் மேற்கொள்வீங்க. வியாபார விஷயத்தில் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகளையும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் மிக நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு. நீங்கள் வீட்டு பூஜை அறையில் பெருமாளை மனதார வழிபட்டு வருவது, பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி தீர்த்தம் அருந்தி வருவது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்குமே தீரும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படலாம். பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இது போல் பரிகாரத்தை செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை, விடாமுயற்சியில் உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரக்கூடியதாகும். எடுத்த காரியங்கள் தடையின்றி முடியக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகளும் தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணப்புழக்கம் உங்களுக்கு சீராக இருக்குது. எதிர்பார்த்த வரவுகள் இருந்தாலுமே உங்களுடைய செலவுகளை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.